ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. ஆசிரியர் பணி நியமனம் குறித்து வெளியே இருக்கு. அத பத்தி தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். அதாவது தமிழக பட்ஜெட் 2026 18/6/2026 நாளைக்கு வந்து தாக்கலாக போகுது. இதில வெளியாகக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகள் குறித்து வெளியேறக்கூடிய தகவல் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களா இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி, ஓகே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது தமிழக பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 18ஆம் தேதி வந்து தாக்கலாக போகுது. இதுக்கு முன்னாடி இந்த நிதிநிலை அறிக்கைலாம் எல்லாமே சொல்லிட்டாங்க. வெள்ளை அறிக்கை வெளியிட்டு எவ்வளோ கடன் இருக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. ஆனா 18ஆம் தேதி வந்து இந்த பட்ஜெட்டா தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ இந்த 18ஆம் தேதியில தான் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் என்னென்ன அறிவிப்புகளோ, என்னென்ன பட்ஜெட் ஒதுக்கியிருக்கிறாங்க, எவ்வளோ அறிவிப்புகள்ன்றது சொல்லுவாங்க. இத தொடர்ந்து நம்மகிட்ட ஆசிரியர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, சார் 149 அரசாணை ஜிஓ ரத்து குறித்த அறிவிப்பு வெளியாகுமா? அதன் அடிப்படையில சீனியாரிட்டி அடிப்படையிலயோ அல்லது வந்து பதவிமூப்பு அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்படுமா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் தொடர்ந்து நம்மகிட்ட கமெண்ட் மூலமா, மெயில் மூலமா கேட்டுட்டே இருக்கிறீங்க. அதேமாதிரி அடிஷ்னல் வேக்கன்சி பத்தி நெறைய கேட்குறீங்க. கூடுதலான பணியிடங்கள் வந்து எஸ்டிடிக்கா இருக்கட்டும், பிடிக்கா இருக்கட்டும், யூஜி, பிஜி, டிஆர்பிக்கா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் வந்து இந்த முறை பட்ஜெட்ல வந்து அதிகப்படியான வேக்கன்சி வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா தாவேகா ஆட்சியில? அதே மாரி அதிக பணியிடங்கள் நிரப்புவாங்களா? எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்குவாங்க? அப்படிங்கிற மாரி தொடர்ந்து கேட்குறீங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் பதிலளிக்கக்கூடிய விதமா இந்த வீடியோல பார்த்துரலாம். ஒவ்வொரு துறைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நிதிங்கிறது ஒதுக்குவாங்க. அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆசிரியர் பணி நியமனத்துக்கா இருக்கட்டும், பள்ளிக்கல்வித்துறைக்கா இருக்கட்டும், நிதி அப்படிங்கிறது ஒதுக்குவாங்க. இதில வந்து மத்த துறைகள்லாம் வந்து வருமானத்தை அடிப்படையாக கொண்டு ஒதுக்குவாங்க. இப்போ போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை எல்லாத்துலயுமே ரெவென்யூ வரும். இது வந்து சேவை அடிப்படையில் செய்யக்கூடியது தான் இந்த பள்ளிக்கல்வித்துறை அப்படிங்கிறது. ஸோ பள்ளிக்கல்வித்துறையில சேவை அடிப்படையில நிதிய ஒதுக்குவாங்க. அதில வந்து எவ்வளோ வந்து வேக்கன்சி இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பா வெளியிடுவாங்க. அத கணக்கிடும் பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. தொடங்கிவிட்டு அது எல்லாமே இப்போ லிஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க எவ்வளோ வேக்கன்சி இருக்கு அப்படிங்கிறத. அதாவது பள்ளிக்கூடங்களில் இப்போ புதிதா மாணவர் சேர்க்கை உண்டாயிருக்கக்கூடியதில உண்டான வேக்கன்சி. அதே மாரி ஆசிரியர்கள் ரிட்டயர் ஆனதுனால வந்தக்கூடிய வேக்கன்சி. பணிமாறுதல் கலந்தாய்வுல உருவான வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு மொத்த வேக்கன்சியும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பட்ஜெட் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, கணக்கெடுப்பு பணிகள் தீவிரமா நடைபெற்று கொண்டிருந்தது. இப்போ ஃபைனலைஸ் பண்ணி, இப்போ தான் ஓரளவுக்கு பட்ஜெட் வந்து ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எல்லாமே ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து பட்ஜெட் வந்து வெளியிட போறாங்க. ஸோ நாளைக்கு பட்ஜெட்ல எவ்வளோ வந்து வேக்கன்ஸீஸ் இருக்கு? போன திமுக ஆட்சியில எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்குனாங்க? எவ்வளோ ஆசிரியர் பணிகள் நிரப்பப்பட்டது? எவ்வளோ கட்டிடப் பணிகள் பள்ளிக்கல்வித்துறையில பள்ளிக்கூடங்களுக்கு, அலுவலகங்களுக்கு ஒதுக்கப்பட்டது? அப்படிங்கிற வெள்ளை அறிக்கையை நாளைக்கு வெளியிடுவாங்க. அத வெளியிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எவ்வளோ வேக்கன்சி இருக்குது? ஒவ்வொரு ஆசிரியர் பணிக்கும் எஸ்சிடிக்கா இருக்கட்டும், பிஜிடிஆர்பியா இருக்கட்டும், ஓகேவா? யுஜிடிஆர்பியா இருக்கட்டும், ஒவ்வொன்னுக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குங்கிறத வெளியிடுவாங்க. அதில ஒவ்வொரு ஆசிரியர் பணி நியமனத்திற்கும் எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட தகவல்களையும் வெளியிடுவாங்க. ஸோ வேக்கன்சியும் தெரிஞ்சிரும், எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்கிறாங்கங்கிறதும் நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து டிஆர்பில இது ஆனுவல் பிளானர்ன்னு சொல்றேன் பாருங்க. இது நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு, அதுக்கு பிறகு வந்து தேர்வுகள் நடக்கும். இந்த பட்ஜெட் வெளியானதுக்கு அப்புறம் தான் வேக்கன்சி எவ்வளோ, பட்ஜெட் எவ்வளோன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான், அடுத்த கட்டமா வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் டிஆர்பில வெளியிடுவாங்க. நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு அடுத்து தேர்வுகள் நடக்கும். ஸோ அதுலேருந்து தேர்வர்களுக்கு தெரியிற விஷயம் என்ன? எக்ஸாம்ஸ் கட்டாயமா வரப்போகுது. இந்த பட்ஜெட்டை தொடர்ந்து. டிஆர்பில டக்குனு இனிமேல் நோட்டிஃபிகேஷன் வந்துரும் பட்ஜெட்டுக்கு அப்புறம். அதனால படிக்கக்கூடிய ஆசிரியர்கள் கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணுங்க இனிமே. இதுவரைக்கும் படிக்காதவங்க கூட படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி கன்டினியூவா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பாயின்ட்மெண்ட்ஸ் உறுதியா இருக்கு. இதில எந்த டவுட்டும் உங்களுக்கு தேவையில்ல. ஓகே. இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்கள கமெண்ட் வாயிலா தெரிவிங்க. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்ந்தவர்களுடைய தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.